தனி சுகம்தான். கட்டமுத்து பிரியாணி எப்படி செய்வது? ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியாணி அரிசி வாங்கி ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டுருங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுங்க. தக்காளி அரிஞ்சு வச்சுங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுங்க. பிரியாணி மசாலா பாக்கெட் வாங்கி வச்சுங்க. அவ்வளோதான். நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி போட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும். நல்லா பாதி வதங்கின அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். ஒரு பிடி புதினா, ஒரு பிடி கொத்தமல்லி போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் கறி அலசி போடணும். கறி ஒரு 1/2 hour நல்லா வதங்கின பிறகு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு பிரியாணி மசாலா அதில் போட்டுடணும். நல்லா கொதிக்கும். மிளகாத்தூள் தேவைப்பட்டால் நம்ம ரெட் சில்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அந்த பிரியாணி மசாலாங்கிற காரமே போதும். நல்லா வதங்குச்சுன்னா கறி கொதிக்கும் போது உப்பு திட்டமாக பார்த்துக்கின்னு அரிசியை போட வேண்டியது தான். சிறுவாக வச்சோம்னா சூப்பரான பிரியாணி. அவ்வளோதான்.